ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டியான அழகான ஸ்டோரியை கேட்க போறோம். கேட்க நீங்க ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரியோட பேரு ஸ்மால் வாய்ஸ் பிக் மேஜிக். இது ஒரு ஸ்கூல்ல நடக்கிற கதை. ஒரு நாள் ஸ்கூல்ல ரீசஸ் டைம். எல்லா குட்டீஸும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். பால் த்ரோ பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்களாம், ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த ஸ்விங்ஸு, ஸ்லைட்ஸ் எல்லாமே இருந்துச்சாம். அது எல்லாத்தையும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்படி எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் அர்ஜுன்னுட்டு இருந்தானாம். அவன் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அர்ஜுன் வந்து ரொம்பவே கைண்டான ஒரு பையனா. அவன் பேசினாலும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவானா. யாராச்சும் சத்தமாக பேசினாலும் அவனுக்கு பயம் வந்துருமா. அதுக்கப்புறம் ரொம்ப ஷையான ஒரு பையனா அவன். அவனோட கிளாஸ்ல இன்னொரு பையன் இருந்தானா. அவன் கொஞ்சம் டாலா பெருசா இருப்பானா அந்த பையன். அந்த பையனோட பேரு ரெக்ஸ். ரெக்ஸ் எப்போ பேசினாலும் வந்துட்டு ரொம்ப ரூடா தான் இருக்குமா. கொஞ்சம் சாஃப்டாவே பேச தெரியாதான் ரெக்ஸுக்கு. எல்லாரும் ரெக்ஸ் கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்களாம். அவன் பார்க்கவே பெருசா இருக்கிறதுனால இவன் ஏதாச்சும் அடிச்சிருவானோ நம்மள, இவன் பேசுற விதம் வேற இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவ்வளவா பேச்சை வச்சுக்க மாட்டாங்களாம் ரெக்ஸ் கிட்ட. அர்ஜுனோட ஃப்ரெண்டு மீரான்னு ஒரு பொண்ணு இருக்காளாம். மீரா வந்துட்டு அவ பாட்டுக்கு ஜாலியாக ஸ்விங் விளையாடிட்டு இருந்தாளாம். அர்ஜுன் அங்கே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தானா. ரெக்ஸும் அந்த பக்கமாக விளையாடிட்டு இருந்தப்போ குடுகுடுன்னு வந்துட்டு மீரா கிட்ட, ஏய் மீரா, நீ இறங்கு, இது என்னோட ஸ்விங்கு, நான் விளையாடணும் அப்படின்னு சொன்னானாம். ரெக்ஸ் அப்படி சொன்னதும் மீரா வந்துட்டு, என்ன இப்படி பேசுகிறான், சரி போயிடுவோம், எதுக்கு இவன்கிட்ட வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீரா இறங்கி அவ பாட்டுக்கு போயிட்டாலாம். ரெக்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்தையும் ஓரமா அர்ஜுன் அங்க நின்னு பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு மனசுல தோணுச்சான், ஏன் வந்து ரெக்ஸ் எப்ப பாரு ரூடாவே பேசுறான் எல்லார்கிட்டயும். இப்போ மீரா பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவ தான் அந்த ஸ்விங்கில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அப்பனா வந்து ரெக்ஸ் எப்படி பொலைட்டா தானே கேட்கணும். நீ வந்து எனக்கு ஒரு சான்ஸ் தரியா, நீ விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி டேர்ன்ஸ் எடுத்துட்டு தானே விளையாடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரூடா பேசினா எப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுச்சான். இதை நம்ம போய் ரெக்ஸ் கிட்ட சொல்லலாமா, அவனும் நம்ம கிளாஸ் பையன் தானே, சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு அடிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தானா. போய் பேசலாமா வேண்டாமா, மீராவே அமைதியா போயிட்டா, நம்ம இப்போ எதுக்கு போய் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தானா. போய் பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஹார்ட் பீட் வந்து தப் 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 அப்படின்னு துடிக்குதான். வயித்துல அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கான். ரொம்ப நர்வஸா இருந்தானா. ஐயோ எப்படி போய் பேசுறது அப்படின்ட்டு ஸ்லோவா நடந்து போயிட்டு போய் ரெக்ஸ் கிட்ட சொன்னானா. சாஃப்டா சொன்னானா, ரெக்ஸ், மீரா தான் ஃபர்ஸ்ட் வந்தா, அவ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீ விளையாடி இருக்கலாம்ல. இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் அவகிட்ட எனக்கு ஒரு டர்ன் தரியா அப்படின்னு கேட்டிருந்தா அவளே கொடுத்துருக்க போறா. நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டானா. பிளே கிரவுண்டே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சான். அர்ஜுனுக்கே பயம் வந்துருச்சா. ஐயோ, நம்ம ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டோமா, என்ன எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, என்னது இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தானா. ஒரு மேஜிக் நடந்துச்சான். ரெக்ஸ் வந்து பெருசா ரியாக்டே பண்ணலையாம். அவன் பாட்டுக்கு ஷோல்டர்ஸை ஷ்ரக் பண்ணிட்டு, ஓகே, அவளை ஃபாஸ்ட்டாக விளையாடிக்க சொல்லு, அப்புறம் நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானான். அவன் எதுவும் அடிக்கலை, எதுவும் செய்யலை. இவங்க தான் சும்மா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீரா அங்கிருந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்தாளாம். அர்ஜுன், எனக்காகவா வந்து கேட்ட நீ, ஸோ ஸ்வீட், தேங்க்யூ அர்ஜுன். எனக்கும் அவன்கிட்ட கேட்கணுன்ட்டு தான் இருந்தது, ஆனால் பயமாக இருந்தது அவன் சொல்லுவான்ட்டு, அதனால தான் நான் அமைதியாக போயிட்டேன். ஆனால் நீ வந்து தைரியமாக கேட்டுட்ட, தேங்க்யூ அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக ஸ்விங் விளையாட ஆரம்பிச்சிட்டாளாம். அர்ஜுன் வந்து ரொம்பவே வார்ம் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். அவனுக்கு அந்த ரெண்டு மேஜிக்கல் விஷயம் நடந்தது வந்து அவன் நோட்டீஸ் பண்ணான். ஒன், அவன் வந்து அவனோட ஃபியரை ஓவர் கம் பண்ணான். எவ்வளோதான் பயம் இருந்தாலும் வந்துட்டு தைரியமாக நம்ம ஸ்டெப் எடுத்து, இட்ஸ் ஓகே, நான் போய் இப்போ பேசுகிறேன், ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு அவனுக்கு அவனே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் பேசினான். ரெண்டாவது வந்து அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் போய் நின்று பேசினது அங்கே மீராக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால அதுவும் ஒரு ஆடட் ஹாப்பினஸ் கொடுத்துச்சு அர்ஜுனுக்கு. இந்த கதையோட மாரல் என்னன்னா, பிரேவா இருக்கிறது அப்படின்னா சண்டை போடுறதோ இல்லை கத்தி பேசுறதோ கிடையாது. பிரேவா இருக்கிறது அப்படின்னா கரெக்டான விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட்டை தெரிவிக்கிறது,
நமக்கு பயமே இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பயத்தை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்றது, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம பயமே இருந்தாலும் போய் ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் தான் பிரேவரி. புரிஞ்சுதா குட்டீஸ்? யாராவது சோகமா இருந்தாங்கன்னா, இல்ல யாராவது உங்கள சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு பயமாவே இருந்தாலும் உங்களோட பாயிண்ட்ட நீங்க அங்க கன்வே பண்ணணும். சின்னதா ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்ணா கூட சத்தம் போடாம, அது ஒரு பெரிய மேஜிக்க கிரியேட் பண்ணும். சரி, இன்னியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத ஹேப்பியா கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்கள என்னோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய் மை டியர் குட்டீஸ்.